அனைவருக்கும் வணக்கம். வரும் ஜூன் 3ஆம் தேதி டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாள் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. டாக்டர் கலைஞர் அவர்களின் தமிழையும் அவரின் புகழையும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அறிவர், தொண்டர்களும் அறிவர். அவரை பற்றி நிறைய தமிழ் அறிஞர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். எங்களாலான ஒரு சிறிய முயற்சி இது. தலைமை கழக பேச்சாளர் நெல்லை முத்தையா அவர்கள் டாக்டர் கலைஞரை பற்றி உரையாற்ற உள்ளார். 1 மாத காலம் இதை ஒளிபரப்ப உள்ளோம். ஆதரவு தந்து ஆதரிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது தலைமை கழக பேச்சாளர் முத்தையா அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். மிக சீரோடும் சிறப்போடும் 95 ஆண்டு காலம் வாழ்ந்து 80 ஆண்டுகள் தமிழர், தமிழ்நாடு என்று பொது வாழ்வுக்கு சொந்தக்காரர், நம் இனத்தினுடைய தலைவர். 80 ஆண்டு காலம் திரைப்படம், இலக்கியம், இலக்கணம், சமூக நோக்கு, சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, பெண் முன்னேற்றம், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளி, உண்ண உணவின்றி, உடுத்த உடையின்றி, இருக்க இடமின்றி இருக்கின்ற அடித்தட்டு மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து தன் பிறந்த நாள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சிறப்புக்குரிய நாளாக கருணை கொண்டு கண்ணொளி வழங்கியும், தொழு நோயாளிகளுக்கு பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இல்லம் அமைத்தும், கண் பார்வை இழந்தது மட்டுமல்ல 3ஆம் பாலினத்தவர்களை திருநங்கை என்று அழைத்தும், ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளி என்று அழைத்தும் சிறப்பு செய்தவர் கலைஞர் அவர்கள். அவர் பிறந்த நாள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் என்று சொன்னால், அவருடைய பிறந்த நாள் சூரியனுக்கு பிறந்த நாளாக அமைய வேண்டும், சுயமரியாதைக்கு பிறந்த நாளாக இருக்க வேண்டும், பொது உடைமைக்கு பிறந்த நாளாக இருக்க வேண்டும், உழைப்பிற்கு பிறந்த நாளாக இருக்க வேண்டும், சமூக நீதிக்கு மட்டுமல்ல மனித நேயத்திற்கு பிறந்த நாளாக இருக்க வேண்டும், இலக்கணத்திற்கு பிறந்த நாளாக இருக்க வேண்டும், நாகரிகத்திற்கு, பண்பாட்டிற்கு, அப்படிப்பட்ட கலாச்சாரத்திற்கு பிறந்த நாளாக இருக்க வேண்டும். அகநானூறு புறநானூறு என்று கலைஞர் பேசுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். அவருடைய பிறந்த நாள் அகநானூறாக இருக்காதா அல்லது புறநானூறாக இருக்காதா? அவர் கண்ட வள்ளுவர் கோட்டம் நினைவில் வருகிறது. திருக்குறள் போன்று அவருடைய பிறந்த நாள் இருக்காதா? தொல்காப்பிய பூங்கா கண்டார், தொல்காப்பிய பூங்காவாக இருக்காதா? சங்கத்தமிழ் கண்டார், சங்கத்தமிழ் நூலாக இருக்காதா அவருடைய பிறந்த நாள்? தென்பாண்டி சிங்கமாக இருக்காதா? பொன்னர் சங்கராக இருக்காதா என்று இலக்கிய இலக்கணங்கள் எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் பிறந்தநாள் விழாவை அருமை தலைவர் முதலமைச்சர் ஆருயிர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரசு விழா என்று அறிவித்து பெருமை செய்திருக்கின்றார். உள்ளபடியே உள்ளம் பூரிக்கின்றது. நண்பர்கள், உடம்பிறப்புகள், அவருடைய விசுவாசிகள் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சியிலே கலைஞருடைய பிறந்த நாளை அரசு விழா என்று அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு புலங்கடிந்த அந்த வணக்கத்தை, நன்றியை எப்படி சொல்வது என்று தெரியாமல் தலைதாழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.